हरे कृष्णा। श्रीराघवं दशरथात्मजम् अभ्रमेयं सीतापतिं रघुकुलान्वय रत्नदीपम् आजानुबाहुम् अरविन्ददलाय दाक्षं रामं निशासर विनाशकरं नमामि. ராமச்சந்திரமூர்த்திக்கு ஜெய். ஸோ ராமாயணம் படித்து ராமாயணத்தில் ஊறினவருடைய பாவம் என்னங்கிறத பார்த்தோம். இன்னைக்கு ராமாயணத்தை இன்னிலேருந்து ஆக்சுவலாக நவராத்திரி ராமாயண நவராத்திரி, அதாவது இன்னும் 9 நாள் இருக்கு நவமிக்கு. அதனால இந்த ராமாயணத்துக்கு ஒரு நவராத்திரம் எப்படி பாகவதத்துக்கு சப்தாகமோ அதே மாதிரி ராமாயணம் இந்த 9 நாள் படிக்கிறது கேட்கறது ரொம்ப விசேஷம். அப்படி ராமாயணத்தை 9 நாள்ல கேட்கணும் அப்படின்னா அது எத்தனையோ 1000 ஸ்லோகங்கள் அடங்கினது வால்மீகி ராமாயணம். அது இந்த 7 நாள்ல நம்ம கேட்கணும் அப்படின்னா அதுக்காக வால்மீகியே ஒரு வழி சொல்லி வச்சிருக்கார். என்ன அப்படின்னா, எல்லா காண்டங்களோட சுந்தர காண்டத்தை பாராயணம் பண்ணினா மொத்த ராமாயணம் உடைய ஒரு படிச்சதுடைய பலன் அப்படின்னு. அப்படி என்ன சுந்தரகாண்டம் அவ்வளோ ஸ்பெஷல் அப்படின்னு. அண்ட் அது ஏன் சுந்தரகாண்டம் படிச்சா அது எப்படி எல்லா ராமாயணமும் படிச்சதுக்கு பலன் அப்படின்னா, சுந்தரகாண்டம்ல உங்களுக்கு ஹனுமான் சீதைய அசோகவனத்துல பார்க்கும்போது இதுவரைக்கும் ராமாயணத்துல நடந்தது எல்லாத்தையும் சம்சயமா சொல்லிடுறார். அதாவது பாலகாண்டம், அயோத்தியா காண்டம் எல்லாம் ஆரம்பிச்சு கிருஷ்ணிந்தா காண்டம் மட்டும் இதெல்லாம் நடந்தது அப்படிங்கிறத அவர் சொல்லிடுறார். அதனால அந்த காண்டங்கள் அந்த சர்க்கங்கள்லாம் அதுல அடங்கிடுறது. அதுக்கப்புறம் இனி ராமாயணத்துல என்ன நடக்க போறது, அதாவது ஹனுமார் சீதையை பார்க்குற சுந்தரகாண்டம், இதுக்கப்புறம் யுத்த காண்டம்லாம் இருக்கு இல்லையா, அது என்ன நடக்க போறது அப்படிங்கிறது. இந்த திரிஜடை இருக்கா, திரிஜடை யாரு, விபீஷனுடைய பெண். அந்த திரிஜடைக்கு ஒரு கனவு வருது. அந்த கனவுல பாக்கி ராமாயணம் மொத்தமும் இருக்கு, அதுவும் இந்த சுந்தரகாண்டத்துல வருது. அத திரிஜடை சீதை கிட்ட சொல்றா, இந்த மாதிரி நீ கவலைப்படாத, கூடிய சீக்கிரமே ராமர் உன்னை அழிச்சுட்டு போறதுக்கு உண்டான காலம் வந்துருத்து. இந்த மாதிரி நான் ஒரு சொப்பனம் கண்டேன், இந்த லங்கையை எரியறா மாதிரியும், அதாவது அனுமார் இங்க சீதையை பார்த்ததுக்கு அப்புறத்துலேருந்தே ஸ்டார்ட் பண்றான். ஹனுமார் ஒரு வானரம் இந்த லங்கையை எரிக்கிற அன்னிலேருந்து இந்த லங்கையுடைய அழிவு ஆரம்பமாறுது. அதுக்கப்புறம் இந்திரஜித்து கும்பகர்ணாதிகள் எல்லாரும் அவளுடைய அழிவு, அப்புறம் ராவணன் போறார், அப்புறம் ஒன்ன அழிச்சுட்டு போறார். நீங்க எல்லாருமே புஷ்பக விமானத்துல போய் அயோத்தியில இறங்கி பட்டாபிஷம் பண்ணிக்கிறாள். இந்த மாதிரியான கனவு வந்தது அப்படின்னு திரிஜடை இனி நடக்க போற காண்டங்கள் எல்லாம் சொல்லிடுறதுனாலயே இந்த சுந்தர காண்டத்தை பாராயணம் பண்ணும்போது மொத்த ராமாயணத்துடைய எஃபெக்டும் இருக்குதுல. அது மட்டும் இல்ல, சுந்தரகாண்டம் சொல்லும் போது ஒரு பலஸ்ருதி வால்மீகி சொல்லியிருக்காரு. என்ன அப்படின்னா, சுந்தரகாண்டத்தை கேட்டாலோ சுந்தரகாண்டத்தை படிச்சாலோ சுந்தரகாண்டத்தை பத்தின கதைகளை சர்ச்சை பண்ணினாலோ ஏதோ ஒரு நல்ல விஷயம் கண்டிப்பா நடக்கும் அப்படின்னு. அதனாலேயே நிறைய பேர் சுந்தரகாண்ட பாராயணம் பண்ணுங்கன்னு சொல்லுவான். ஆனா இதுல என்ன ஒரு ஆச்சரியம் அப்படின்னா, ஒரு காண்டத்துடைய பெயர் வால்மீகி வைக்கும் போது பாலகாண்டம், அயோத்தியா காண்டம் அப்படின்னு அந்த கிஷ்கிந்தால் நடக்கிறத வச்சு கிஷ்கிந்தா காண்டம் அப்படி வச்சுட்டே வரும்போது இந்த சுந்தரகாண்டம் மொத்தமும் எங்க நடக்கிறதுனா ஸ்ரீலங்கால தான். இத லங்க காண்டம்னு வைக்காம சுந்தர காண்டம் அப்படின்னு வச்சிருக்காரு. ஆனா சுந்தரகாண்டம்னு வச்சதே தவிர இந்த சுந்தரகாண்டத்துல மொத்தமும் என்ன அழுகதான். இந்த பக்கம் ராமர் சீதை இல்லாம அவர் தவிச்சுட்டு இருக்கா, சீதை ராம இல்லாம தவிச்சுட்டு இருக்கா. அங்க குரங்கெல்லாம் வழி தெரியாம எப்படி எந்த பக்கம் பாதை கிடைக்கும், எங்க சீத்தையை ஒளிச்சு வச்சிருக்கான்னு அவா எல்லாரும் தேடி அலைஞ்சிட்டு அவா எல்லாரும் வருத்தத்துல இருக்கா. இப்படி இருக்கும்போது இதுல என்ன சுந்தரம் அப்படின்னு ஒரு கேள்வி வரும். இதுல என்ன அழகு இருக்கு அப்படின்னா அதுதான் சாமி அழகே அப்படிங்கிறார் வால்மீகி. அதாவது இந்த சுந்தரகாண்டத்துடைய ஏற்றத்துக்குன்னே ஒரு ஸ்லோகம் எழுதி வச்சிருக்கார். சுந்தரே சுந்தரோ ராமஹா, சுந்தரே சுந்தரோ சீதா, சுந்தரே சுந்தரோ கவிஹி, சுந்தரே கிம்ன சுந்தரம். அதாவது சுந்தரகாண்டத்துல எதுதான் அழகு இல்ல, சுந்தரகாண்டத்துல சுந்தரனான ராமர் இருக்க, சுந்தரனான சீதை இருக்கா, அதை காட்டிலும் சுந்தரனான கவி ஹனுமான். அதுக்கப்புறம் இதுல என்ன சுந்தரம் இல்லை அப்படின்னா சாரம், அந்த பக்தியுடைய சாரம் மொத்தமும் சுந்தரகாண்டத்துல இருக்கு. ஏன் அப்படின்னா இங்க ஹனுமாருக்கும் சுந்தரன்னு ஒரு பேர் இருக்கு.
ஏன்னா ஹனுமான் அப்படிங்கிற பேர்ல வந்து ஒரு காரணத்தினால வந்த பெயர். அதாவது இந்திரனுடைய வஜ்ரம் வந்து அந்த ஹனு அப்படிங்கிறது தாடக், அதை இடிச்சதுனால ஹனுமான் அப்படிங்கிற பெயர். ஆஞ்சநேயன் அப்படின்னா அஞ்சனையுடைய மைந்தன். ஒரிஜினலா அவருக்கு வச்ச பேரு அஞ்சனா தேவி வாயுபுத்திரன்னு. குழந்தை பிறந்த போது அவ்வளவு அழகா இருந்தார் ஹனுமான் பாக்குறதுக்கு. அப்ப சுந்தரன் அப்படின்னு தான் பேர் வைக்கிறார். அதனால சுந்தரகாண்டம்னால அது ஹனுமானுடைய காண்டம் தான், ஹனுமானுடைய ஒரு பெயர் தான் சுந்தரமே. அது மட்டும் இல்லாம ஹனுமான் வந்து இங்க ஆச்சாரியனுடைய ஒரு ரோலை வந்து செய்யறார். என்ன அப்படின்னா ஜீவாத்மாவுக்கும் பரமாத்மாவுக்கும் ஒரு கனெக்ஷனா இருக்க. அவர் வந்து எல்லாரையும் ராமரோட சேர்த்து வச்சு அந்த எல்லா ராமருக்கும் சரி அவருடைய பக்தருக்கும் அந்த சந்தோஷத்தை கொடுத்து அதுல வந்து ஆனந்தம் அடையிற ஒரு ரோல் வந்து ஹனுமான் இருக்கு. அதுதான் அதோடைய ஏற்றமே சுந்தரகாண்டம். முதல்ல சுக்ரீவனுக்கும் ராமருக்கும் சேர்த்து வச்சார். அதுக்கப்புறம் வந்து சீதையும் ராமரையும் அந்த பிரிவு அப்படிங்கிற ஒரு துயர், ஆனா அதுலயும் ஒரு இன்பம். ஏன்னா சதா சர்வகாலமும் ராமஸ்மரணையில சீதையும் சீதஸ்மரண ராமரும் இருக்கிற அந்த டைம்ல அவர் வந்து சீதையை பத்தின சந்தேஷத்தை கொண்டு ராமர் கிட்ட சொல்லி ராமருக்கு சந்தோஷத்தை கொடுக்கிறார். அதே மாதிரி ராமர் பத்தின சந்தேஷத்தை சீதை கிட்ட கொடுத்து சீதைக்கு சந்தோஷத்தை கொடுக்கிறார். அதனால அதுதான் வந்து அவருடைய ஆச்சாரியனுடைய செயல் என்ன அப்படின்னாக்க, இங்க சீதை வந்து ஜீவாத்மாவை குறிக்கிறார். அது வந்து பகவானை விட்டுட்டு போனா என்ன கஷ்டம் அப்படிங்கிறதுக்கு இந்த சீதா தேவி ஒரு எக்ஸாம்பிள். அப்போ பகவானை பிரிஞ்சு அவ வந்து இந்த ராவணன் அப்படின்னாலே ராவணனுக்கு அர்த்தமே அழ வைக்கிறவன் அர்த்தம். என்னைக்கு ராமர் நமக்கு வேண்டாம் அப்படின்னமோ நம்ம ராவணனுடைய பிடியில நம்ம போயிடுவோம். சீதா ராமர் வேண்டான்னு சொல்லல, ஆனா அவ வந்து அப்படி ஒரு சூழ்நிலை, அதாவது ராமர் வந்து சீதையை விட்டு பிரிஞ்சு போற மாதிரியான ஒரு நிலைமையில வந்த போது தானே ராவணன் எடுத்துன்னு போனான். ராமர் இருக்கிற மட்டும் அவர் பண்ணல. அந்த மாதிரியான ஒரு டைம்ல வந்து ஹனுமார் வந்து அப்படி சேர்த்து வைக்கிற பாலம் மாதிரி பகவானுடைய சந்தேஷத்தை பகவானுடைய செய்தியை கொண்டு வந்து அந்த தவிச்சுன்னு இருக்கிற ஜீவாத்மாவுக்கு ஆச்சாரியன் எப்படி கொண்டு வந்து தந்து பக்தி மார்க்கத்தை கொடுத்து பகவானுடைய திருவடியில சேர்க்கிறாரோ அதே மாதிரி இங்க ஹனுமார் வந்து பகவானுடைய செய்தியை கொண்டு வந்து சீதை கிட்ட கொடுத்து சீதைக்கு மீண்டும் உயிரே திருப்பி வந்தாப்புல இருக்கு. அதுக்கப்புறம் ஆசுவாசப்படுத்தி பகவானோட சேர்த்து வைக்கிறது. அதே மாதிரி அங்க சுக்ரீவன் எதுக்கெடுத்தாலும், அதாவது பகவானுடைய திருப்பாதங்களுக்கு அபய சரணாரம் இந்தம் அப்படின்னு பேரு. அபயம் கொடுக்கறது பகவானோட கையா அபயஹஸ்தம் தானே. அபயம் கொடுக்கறதா பகவானுடைய வேலை. பயம்னா பயம் இல்லாம இருக்கிறது. பகவான சரணடைஞ்சா என்ன கிடைக்கும்? எல்லாரும் சொல்லுவா, நீங்க ஜபம் பண்றதுல உங்களுக்கு என்ன கிடைக்கிறது, நீங்க வந்து கோயிலுக்கு போனா உங்களுக்கு என்ன லாபம் அப்படின்னு. எல்லாத்துக்கும் ஒரு லாபம் தானே நம்ம மக்கள் கேட்டுட்டு இருக்கோம். மற்றதுக்கெல்லாம் எல்லாம் நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணுவோம், அதுல எல்லாம் என்ன லாபம்னு கேட்கறதே கிடையாது. ஆனா சத்சங்கத்துக்கெல்லாம் வேலைகள்லாம் வரும்போது இதனால எனக்கு என்ன பிரயோஜனம் அப்படிங்கும்போது பிரயோஜனம் என்னன்னு இதுதாண்டாப்பா, உனக்கு பயம் இல்லாம இருக்க செய்வார் பகவான். அபயம் அவரோட அபயம் கொடுக்கிறவர் அவர். சோ அந்த அபயம் வந்து கொடுக்கிற அந்த பகவானை வந்து காட்டி கொடுக்கறது யாரு அப்படின்னா இந்த ஹனுமார் தான், இந்த ஆச்சாரியர் தான். ஏன்னா அந்த பயத்திலேயே இருந்தவர் யாருன்னா சுக்ரீவன். ஏன்னா அவருக்கு எங்க பார்த்தாலும் வந்து பகவானுடைய ஸ்மரணை சர்வம் ராமமயம் சர்வம் கிருஷ்ணமயம் மாதிரி அவனுக்கு சர்வம் வாலிமயமா இருந்தது. யாரை பார்த்தாலும் வாலியுடைய ஏஜென்ட்டாவோ இல்ல வாலியுடைய ஆளாவோ இல்ல வாலி சம்பந்தப்பட்ட இடமாவோ தான் இருந்து பயத்துல இருந்துருந்தார் சுக்ரீவன். ஆனா அப்படிப்பட்டவருக்கு பகவானுடைய அந்த சாநித்தியத்தை கொடுத்து அவருடைய செய்தியை சொல்லி ஆஸ்வாசப்படுத்தி சுக்ரீவனை வந்து பகவானுக்கு மித்ரன், சுக்ரீவ மித்ரம் பரமம் பவித்ரம் இல்லையா, மித்ரனா பண்ணி வச்சது ஹனுமான். அப்படிப்பட்ட சுந்தரகாண்டம் அவ்வளோ ஏற்றம் உள்ள சுந்தரகாண்டம். அதை காட்டிலும் ஏற்றம் யாருக்குன்னா ஹனுமாருக்கு. அதை காட்டிலும் ஏற்றம் யாருக்கு அப்படின்னா வால்மீகி இதை ரசிச்சு எழுதினதுக்கு. அதை நம்ம இனிமே அனுபவிக்கலாம். ஹரே கிருஷ்ணா 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 ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே.